கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் மறுபடியுமாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்நாட்களில் கொடுத்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக இன்றைக்கும் கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபை தந்த தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் அனைவரும் சேர்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை நேர பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இதற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்ப ஜெபத்தை நடத்தி தரும்படியாக நம்ம அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் ஜெபத்திற்கு எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மகிழ்ந்த இருக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான பரம தகப்பனே, அன்பின் பிதாவே, இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு பொழுதையும் தேவதாமே நீர் கிருபையை எங்களுக்கு கொடுத்துக்கிறப்பா. இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வாங்கி கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்கக்கூடிய பாடத்தை எங்களுடைய மனதில் வைத்து அதை எங்களுடைய கிரிகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன்தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கணும் தோன்றேன். எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவி மண்டலத்திலும் தந்து ஆசிரியக்கணுமா ஜெயிக்கணுமாப்பா. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வளர்க்க வேண்டுமா ஜெயிக்கணுமா. அது மாத்திரமல்ல, இந்த பாடத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களோடு கூட உங்களுடைய தெய்வீக பிரசனங்கள் வளர்க்க வேண்டுமா ஜெயிக்கணும் தோன்றேன். மீதான காலங்களை மேலும் உங்கள் சொந்தத்தை தாழ்த்தப்படுத்தி இந்த சிறிய வேண்டுதலை எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாளைக்குரிய பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் இசைக்கலைஞர்கள். இஸ்ரேலின் இசைக்கலைஞர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் தூது கொடுக்க இருக்கிறார்கள். அவரை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்டில் ஒரு நாளை கிருபையை கொடுத்து அது விசேஷமாக நம்மளை பகல் முழுவதும் காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நம் சகோதரமாக ஒன்று கூடி வந்து அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். இந்த கிருபைக்காக கூட மீண்டும் பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளிலும் கூட நம் ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலின் இசைக்கலைஞர்கள், மியூசிஷியன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தோட தலைப்பை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலின் இசைக்கலைஞர்களில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மைண்டுக்குள்ளே வரும். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இசைக்கலைஞர்கள் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அந்த இசைக்கலைஞர்கள் எப்போ இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்க என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, எங்கே வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போனால் டீட்டெயிலாக பார்த்துட்டு கடைசியாக நமக்கு இதில் என்ன ஒரு பாடம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூஸ்வலாகவே இசை அப்படின்னோடனே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஒரு ப்ளசண்ட் ஒரு ஃபீல் இல்லைங்களா. இசையை பிடிக்காதவங்க இன்றைக்கி யாராச்சும் இருக்காங்க? கண்டிப்பாக இன்றைக்கி உலகத்தில் இசைங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. மேபி என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். எனக்கு வந்து மெலடி மாதிரி பாட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பீட் சாங் பிடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இசைங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும், இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, நம்மளில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொதுவான விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் இசை பிடிக்கும்னா அது பைபிள் எப்படி இருக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாருங்கள், நம்ம இசையை எப்போ ரொம்ப விரும்பி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ யாராக இருந்தாலும் சரி இசை இல்லாமல் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மளே பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், சார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கே சொல்லலாம், பாண்டிச்சேரி போகிறோம், இல்லை வெள்ளூர் போகிறோம், சத்தியத்தை நிமித்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து கண்டிப்பாக இசை கேட்காம நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண மாட்டோம். ஏன் வந்து இசை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த டயர்ட்னஸ் இருக்காது, நம்மளோட மைண்டை ஃப்ரெஷ் பண்ணக்கூடியது, அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குது அப்படின்னா
பாடல்களில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சப்தத்தை கேட்குற மாதிரி பாடல்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கேட்குறது நம்ம உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தோடனே அதுக்கு என்ன தான் பாடுவாங்க? தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டு பாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூங்க வைப்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு அவன் வாழ்க்கையில் கேட்குறது என்னதுன்னு பாருங்க, ஒரு பாட்டாக தான் இருக்கும். அந்த தாலாட்டு கேட்டு தான் அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தூங்கும். தாலாட்டு கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும் பிடிச்சி போகும். அதே குழந்தை கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்தோடனே அதுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ரைம்ஸ். நேராக எடுத்தோன்ன வார்த்தைகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ரைம்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஸோ இசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் என்னத்தை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு முதல்ல தாலாட்டு முடிஞ்சோன்னா அந்த குழந்தைக்கு எதுதான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சானா எதை தான் கேட்பான்? பாடல்கள் தான் கேட்பான். பாடல் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைண்டோட ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி இருந்துங்களா பயங்கரமாக நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா. நமக்கு பிடிச்ச ஒரு சாங், என்ன சாங்னாலும் நான் கேட்க மாட்டேன், நமக்கு பிடிச்ச ஒரு சாங் இருக்குது கண்டிப்பாக. அந்த சாங்கை நம்ம கேட்குறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்டோட ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி இருக்குதுங்களா பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். இது நம்மளே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு பூஸ்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதாகட்டும் நம்ம பண்ணுறதாகட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய திறன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் நம்ம என்ன தான் பாடுறோம்? பாட்டு பாடுறோம். பாட்டு எதுக்கு பாடுறோன்னு பார்த்தீங்கன்னா மணமகனையும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துறப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாடல் பாடுறது கம்மியாக இருந்துச்சு. ஆனால் முன் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுக்குறப்ப எப்படி தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஒரு மனுஷன் தன்னோட கடைசி இறுதி பிரயாணத்தில் என்னதான் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடி தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவனை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எல்லா விஷயமும் பாடலில் இருக்குது. இன்றைக்கி பாருங்க, ஒரு மனுஷன் வேலை செய்கிற இடத்துலையும் என்ன பண்ண கேட்குறான்? பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை செய்வாங்க ஒரு சில இடங்கள்ல. ஏன் பாட்டு கேட்டு வேலை செய்கிறாங்க? வேலை செய்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஆஃபீஸை யோசிக்க வேண்டாம், வயல்வெளிகள் யோசிக்கணும். வயல்வெளியில் வேலை செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடிட்டே தான் வேலை செய்வாங்க. ஏன் பாடல் பாடிட்டே வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோர்வு தெரியாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் மேலே போகிறான் மனுஷன். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை வச்சு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகளை கொண்டு போய் இன்னைக்கு என்ன விதமான ஆராய்ச்சிகளை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ஒரு செடியை வளர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூட என்ன பண்ணிட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டுக்கிறான் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயத்த எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா கூட எந்த விஷயத்த எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாங் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். இன்னைக்கு பாருங்க, கொரோனாங்கிறத மனுஷன் எப்படி தான் சொன்னான்? பாடல் வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு விஷயத்த ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த கொரோனாவை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன தான் வச்சு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடுறாங்க. ஸோ பாடல் பாடுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கணும் மனுஷனுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாடலுக்கு இவ்வளோ தூரம் மகத்துவங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனைகள் பண்ணுறோம். ஆராதனைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? பாடல் பாடி தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த பிக்சர் பார்க்குறப்போ எல்லாருக்குள்ளே என்ன ஒரு நினைப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போவோம். சூழ்நிலைக்குள்ளே போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படிங்கிறனால தான் கொயருக்கு நிறைய பிக்சர்கள் தேடினேன். ஏன் அந்த பிக்சரில் தேடணும்? நம்ம டீம்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐக்கியத்திலே கொயர் டீம் இருக்குது, அவங்க டீமோட பிக்சர் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ நம்மளை ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடி தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை வந்து தேவன் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காரு. நம்மளும் என்னன்னா ஒரு பாடல் பாடி ஸ்டார்ட் பண்ணுறோம், பாடல் பாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த என் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பைபிளில் இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்றப்போ சொல்றாரு என்னன்னா அவரை பாடுங்க, அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க தியானித்து பேசுங்க.
ஏன் வந்து அது நிறைய பாடல் பாட சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ ஃபேவர் இருக்கு. இவ்வளோ ஃபேவர் யார் செஞ்சா? பிதாவாகிய தேவன் அவங்கள செலக்ட் பண்ண நாள்லேருந்து மித்த யாருக்கும் செய்யாத ஃபேவர் யார் செஞ்சுட்டு இருக்கிறான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சுட்டு இருக்க. பாருங்க, எகிப்தில் அத்தனை அதிசயங்கள் நடக்கிறப்போ எகிப்து ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு? அது எல்லாமே சாபமாக மாறிட்டு இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவன் என்ன அந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கி வச்சிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் யார் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் பண்ணிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் அவள் எப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாடல் பாடி யாரை வந்து மகிமைப்படுத்துங்கன்னா பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்து. இஸ்ரேல் ஜனங்களில் ஒவ்வொருத்தரும் தேவன் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் மகிமைப்படுத்தும். அவ்வளோ நல்லது யாருக்கு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நன்மை வாங்கின அவங்கள எதை பாடி தான் அவங்கள மகிமைப்படுத்த சொல்கிறாங்கன்னா, ஒரு பாட்டு பாடி தான் நீங்கள் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் இசைங்கிற விஷயம் வந்துச்சு. இசைங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆயிடுது? ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய தேடி பார்த்தா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் வந்து ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. இசைக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனால் நம்ம பைபிளில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது இசைங்கிற விஷயம், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கிளியர் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஸோ மியூசிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் சகோதரன் பேர் யூபால். அவர் எதுக்கு தகப்பனானவராகன்னு பார்த்தோன்னா அந்த ஹார்ப் வந்து ஃப்ளூட். இங்கே 2 பிக்சர் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுதான் ஹார்ப்பு, இது ஃப்ளூட். இந்த 2 விஷயத்தையும் இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபால். இந்த யூபால் வந்து இன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்திலேயே இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு. அதை தான் பைபிள் ரெஃபரன்ஸாக சொல்லுது. இவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யார் தகப்பனானவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர் சொல்லியிருப்போம். அவர் எதுக்கு தகப்பன் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தமான வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு அவர் தகப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பைபிளில் கிளியர் ரெஃபரன்ஸ் இருக்குது. எந்த விஷயத்துக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பைபிளில் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவரோட இந்த தலைமுறையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தலாம். இதுதான் ஜீனியாலஜி ஆஃப் ஆதாம். ஆதாம்லேருந்து காயினோட சந்ததியில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூபால். இவரை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி படித்தோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்வென்ட் பண்ணி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்குள்ள ஒரு டவுட் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் ஓகே ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் அந்த ஒரு என்னது இல்லை புல்லாங்குழல் எதில் செய்வோம் மூங்கில் வச்சு ஓட்ட போட்டால் சவுண்டு ஒரு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஹார்ப் இருக்கு இல்லைங்களா? ஹார்ப் என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு சோர்ஸ் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரும்பு மட்டுமா இருந்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட அந்த கொடி இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான். அதில் வந்து ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ப்பும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃப்ளூட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பைபிள் நமக்கு கிளியராக சொல்லுது. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து 7ஆம் தலைமுறையிலேருந்து என்ன வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வேற எங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து எங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கடலை தாண்டும் போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து வெளியே வராங்க. எகிப்துலேருந்து வெளியே வந்தோன்னே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா பாட்டு பாட தோணுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ள வந்தோன்னே அடுத்து என்னவா பாடுறாங்க தெரியுங்களா? பாட்டாக பாடுறாங்க. அதை நம்ம வசனா கூட கடிச்சிடலாம். யாத்ராவும் 15ஆம் அதிகாரம் 1 to 2 வசனங்கள்.
யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். பாருங்க, அவங்கள அதாவது ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணாங்கன்னு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடுறாங்க. ஏன் அந்த ஒரு சந்தோஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்ததில்ல. கண்ணு முன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாக வருது. பாட்டா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கப்புறம் என்னவன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, எல்லாரும் பாடின பாட்டும் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக 1 தாவீது உரிய காரியங்களை நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தாவீதை எப்படி நம்ம என்ன இப்போ பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாடின பாட்டு எங்கே பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்குறாரு. அந்த ரட்சிப்பை பார்த்தோன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாட்டை பார்த்தோம். இதே மாதிரி நிறைய நியாயாதிபதிகள் கூட பாட்டு பாடியிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெஃபரன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த ஒரு ஆர்க் ஆஃப் காமனன்ட் உடன்படிக்கை பெட்டியை அவருடைய நகரத்துக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அவருடைய நகரத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கொண்டு வந்தோன்னு அவர் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை படிச்சிடலாம். 1 6ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனங்கள். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனங்கள். சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோயேலின் குமாரன், இவன் சாமியேலின் குமாரன். பாத்தீங்கன்னா இங்க சாலமோன் வந்து அந்த டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணல. தாவீது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் ஆஃப் த காவனன்ட் எப்போ கொண்டு வந்தாரோ அப்படின்னு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு முறைமை ஏற்படுத்துறாரு. எதுக்கு முறைமை ஏற்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தி பாடுறதுக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ரெடி பண்றாரு. அந்த டீமை தான் வந்து எப்படி சொன்னா சங்கீத சேனையுடன் தங்களுடைய முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்திருமாகிய மனுஷனும் அவர் குணமானவனும் சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இவங்களும் எந்த வகுப்புலேருந்தா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவி வகுப்புலேருந்து அனுப்புனாங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தாவீது செகண்ட் டைம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா தாவீதோட நகரத்துக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எல்லாம் தெரியும் இதே மாதிரி ஒரு செட்டப்ல தான் போனாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊசா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை எடுத்துட்டு வரணும். ஒருத்தர் வீட்டில் கொண்டே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் செகண்ட் டைம் எடுத்துட்டு வரப்போ அந்த பெட்டியை சுமந்துட்டு வராங்க. சுமந்துட்டு வரப்போ அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதராகிய பாடகரையும் தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறுத்தணும். ஏன் அப்படின்னா நான் கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது இத்தனை நாள் எங்ககிட்ட இல்லை. இப்போ நான் என்ன ஒன்று பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டு வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு முன்னாடி டீமாக இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடி தான் அதை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முன்னால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா டீம் கொண்டு வர. அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நடனமாடி வரக்கூடிய விஷயத்த அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அடுத்து இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். அந்த டீம் முன்னாடி நிறுத்தினார் இல்லைங்களா. இப்போ இங்கே வந்து முன்னாடி இவங்க எல்லாம் நிற்கணும் அப்படின்னா
அது யார் நிற்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் யார் கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா தாவீதே கொடுக்குறாரு. யார் ஃபர்ஸ்ட் இருக்கணும், யார் என்ன வாசிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தாவீது கொடுக்குறாரு. அப்போ பாடகராக ஏமான், ஆசாப்பு, ஏதான் இவங்க என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன ஒன்றுன்னு பார்த்தா முன்னால் நின்று நீங்கள் இந்த விஷயத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிறத யாருக்கு சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடகர் பாடக்கூடிய அந்த ஒரு டீம் சொல்லிட்டாரு. அடுத்து சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியா, மாசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருக்களை வாசித்தார்கள். மத்தித்தியா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பேருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனால் என்ன வேணா பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத அந்த லைனப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கைத்தாளங்கள் வாசிக்கிறாங்க. அடுத்து என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தம்பூர் வாசிக்கிறவங்க. அந்த தம்பூர் வாசிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதில் யார் யார் அந்த டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது யார் கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா தாவீது தெளிவாக என்ன பண்ணிட்டார் பார்த்தா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்து மத்தித்தியா, எலிபலேகு, மிக்னேயா, ஓபேத்ஏதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமாமா ஒரு கைத்தாளங்கள், அதாவது அந்த கிராம்பிள்பாங்க இல்லைங்களா, நம்ம தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்றது, ஜால்ராவா, அந்த ஒரு விஷயம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாசிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்புரு அப்படிங்கிற விஷயம். அடுத்து என்னென்னா சுரமண்டலம் அப்படிங்கிறது. இந்த சுரமண்டலம் வாசிக்கிறப்போ அதில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓபேத் ஏதோம். இவருடைய வீட்டில் தான் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 3 டீமும் முன்னால் வரணும். இவங்க முன்னாடி வாசிச்சுட்டு போவாங்க. இதுக்கு பின்னாடி தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி தான் யார் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா தாவீது டான்ஸ் பண்ணி. ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்துலேருந்து அவருடைய நகரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தாவீது என்ன பண்ணிக்காருன்னா இவ்வளோ விஷயத்தையும் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சுருக்காரு. இப்படி தான் இருக்கணும், இவங்க இந்த விஷயத்த பண்ணணும், இவங்களுக்கு அப்புறம் இவங்க நிற்கணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவங்க தான் வாசிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த விஷயம் தாவீதுக்கு இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற காரியமெல்லாம் தோணிது. ஃபஸ்ட்டு தாவீதே வந்து பார்த்தீங்கன்னா சுரமண்டலம் வாசிக்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யாருக்கு சவுலுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அசுத்தாவை அப்பப்போ யாருக்குள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா சவுலுக்குள்ளே வந்துடும். சவுலுக்குள்ளே வந்தோடனே அப்போ யார் தான் போய் சுரமண்டலம் வாசிப்பா? தாவீது போய் சுரமண்டலம் வாசிப்பார். சுரமண்டலம் வாசிச்சோன்னே அந்த அசுத்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுல்ட்டு போயிடும். ஸோ சுரமண்டலம் வாசிக்கிறதுல இவருக்கு பிடிக்கும் அப்படின்னா இசைங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு முதல்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தங்கிட்ட இருக்கிற இந்த இசை திறமையை கொண்டு வந்து நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நல்ல பிளான் போட்டு நீட்டாக கொண்டு வர்றாரு. இவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணணும், இவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணணும், இவங்க இப்படி பண்ணால் தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தெளிவாக பிளான் போட்டு தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கேருந்து கொண்டு வர்றாருன்னு சொல்லுவோம். ஸோ உடன்படிக்கை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுடைய நகரத்தில் இப்போ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அதற்கு முன்னால் வேலை செய்யறதுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார். ஆட்களை தேர்வு செய்கிறப்போ எப்படி தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம படிக்க போகிறோம். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். பாருங்க, அந்த வேலை செய்யறதுக்கு லேவியர்கள் என்ன பண்றாங்களாமா பேர் பேராக என்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கும் பாடல் பாடுறதுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வேணும் அப்படின்னு சொல்லி லேவியர் என்றாங்க. அடுத்து தலைத்தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. மொத்த லேவியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 38,000 பேர் இருக்கிறாங்க. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும். அதில் டைரக்டா என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா 24,000 பேர் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறதுக்கு வச்சுட்டார். அடுத்து 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா லேவியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கணக்கு எடுக்கிறார். கணக்கு எடுத்தோன்னே என்ன பண்றாருமா அதில் எத்தனை பேர் கணக்கு வராங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு சார்ட் போடுறேன். மொத்தம் ஆலயத்தின் வேலை விசாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 பேர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற வேலை செய்யறதுக்கும் அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வச்சிடறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மணியக்காரர்கள்
இவங்களுக்கு அடுத்த வேலைக்கு கொடுக்குறாரு. அதில் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 பேர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வராங்க. அடுத்து இந்த வாசல் காக்கக்கூடிய அந்த வேலை, அதுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாரு? 4000 பேர் என்ன பண்ணுறாரு செலக்ட் பண்ணுறாரு. அடுத்து துதி செய்யறதுக்கு எத்தனை பேர் வராங்க? 4000 பேர். அப்போ பாட்டு பாடுறதுக்கு பற்றி எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 4000 பேர் என்ன பண்ணிக்காதீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த வேலை செய்யறதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மொத்தம் 38,000 பேர். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கலாம், லேவி கோத்திரத்தை என்றாங்க, அதில் 38,000 பேர் வராங்க. இந்த ஆலயத்தின் வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 பேர் வச்சுக்கிறாங்க. தலைவர்கள் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 பேர். வாசல் காக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கு 4000 பேர். அடுத்து பாடல் பாடுறதுக்கும் துதி செய்யறதுக்கும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 4000 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க இந்த 4000 பேர்த்த என்ன பர்பஸ்க்காக நாமினேட் பண்ணுறாங்க அடுத்த வசனத்தில் பார்க்கலாம் பாருங்க. 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் என்ன பண்ணுமோமா, காலையிலும் என்ன பண்ணும் பாடல் பாடக்கூடிய விஷயங்கள் இருக்கு, மாலையிலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடக்கூடிய விஷயங்கள் இருக்கு, ஓய்வு நாட்கள், அமாவாசைகள், பண்டிகைகள். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேஸ் வருதோ அப்போ இருக்கு. அதே மாதிரி அவங்க டெய்லி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைமும் சாயந்தரம் ஒரு டைம் எப்போவுமே அங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு தான் இப்போ யார் செலக்ட் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த 4000 பேர்த்த செலக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பாருங்க. 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிடித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. அதான் பாருங்க, இப்ப என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா என்ன வேலை இருக்கு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து அந்த வேலை செய்யறதுக்கு பிரிக்கிறாங்க இல்லைங்களா, பிரிக்கிறவங்கள யார் யார் அந்த வேலையை செய்ய வரணும் அப்படிங்கிறது என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தாவீது இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டாரு பாருங்க. 24ஆம் அதிகாரத்தை நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். 1 நாளாம் 24ஆம் அதிகாரம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு முறைமையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. எப்பப்போ யார் யார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முறைமை, அந்த முறைமைக்குள்ளே வந்து ஆசாரிய ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுவோம். இது நம்ம ஒரு பேசிக் சப்ஜெக்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம். சத்தியமா கிறிஸ்மஸில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த பிறப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் தான் எடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முறைமை செட் பண்ணுறோம். எதுக்குன்னா எப்போ யார் வந்து என்ன வேலை செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன பண்ணணும் முறைமை செட் பண்ணுறாருல, அதே ஒரு மெத்தடை யாருக்கும் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பாடக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா முறைமை செட் பண்ணுறாரு. அதைத்தான் ஃபர்ஸ்ட்ல சொல்கிறாரு பாருங்க. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருங்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தான் என்பவனும் குமாரர் சிலர். ஸோ இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேவி வகுப்பார், அதாவது கோகாத், கெர்சோன், மொஹாரி. இந்த 3 வம்ச வழியில் வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குமாரர்கள் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாடல் பாடக்கூடிய அந்த காரியத்துக்கு யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2வது வசனம் படிக்கலாம். 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வருஷத்தில் இருக்கிறார். ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அரேலா என்பவர்களும். பார்த்தீங்கன்னா அடுத்த ஆசாப்போட அந்த குமாரர் மட்டும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். இப்போ இந்த ஆசாப்பை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம். சங்கீதங்கள் படிச்சிருந்தோம்னாலே அந்த டைட்டில் படிச்சிங்கன்னா தெரியும், ஆசாப்பு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய சங்கீதங்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆசாப்பும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சங்கீதங்களாகவும் பாடியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அதையும் நம்ம பின்னால் பார்ப்போம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா லேவி வகுப்பாரில் ஆசாப்புடைய குமாரில் ஒரு பேர் இருக்குது. அந்த ஒரு பேர் நீங்கள் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசாப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசாப்போட குமாரர்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தாவீது யூஸ் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 3ஆம் வசனம்.
1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எகிப்தின் வசத்திலே. அடுத்த ஒருத்தர் சொல்றாரு, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்களா, ஆசாப்பு, எகிப்தூத், அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இப்போ எகிப்தூத்தோட பயணம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, சுரமண்டலங்களை வாசிக்கிறதுக்கு இவங்களோட வம்சத்தில் வரவங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆசாப் வந்து அவருடைய வம்சத்தில் வரவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கும் பாடல் பாடுறதுக்கும், இங்கே சுரமண்டலங்கள் வாசிக்கிறதுக்கு யாரை வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தூத்தின். ஸோ இந்த ஒரு பாடம் வந்து நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு பாடம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறையா கேட்டிருப்போம், அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பாடம் என்னென்னா அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்களும் இந்த ரெஃபரன்ஸும் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது, அதனால் நீ கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஆசாப்போட பசங்க பாட்டு பாடுறது வைக்கிறாரு. அடுத்து இங்கே யாருடைய பசங்களை வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தினோட பசங்களை சுரமண்டலங்களை வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ரெஃபரன்ஸ் 4ஆம் வசனம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு நான் ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3வது குரூப் கொண்டு வர்றாரு. கொம்பை தொனிக்க, அந்த பூரியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்த யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு டீம் வராங்க. அவங்க யாருடைய பசங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமானின் பசங்க. ஆசாப் வந்தார், எகிப்தூப் வந்தார், இப்போ யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஏமானுடைய பசங்க. ஸோ ஆசாப் வந்து பாடல் பாடக்கூடிய விஷயங்கள், ஏமானுக்கு வந்து அந்த சுரமண்டலங்கள் வாசிக்கிறது, எகிப்தூத்துக்கு வந்து சுரமண்டலங்கள் வாசிக்கிறது, ஏமானுக்கு வந்து அந்த கொம்பை துணிக்க பண்ணக்கூடிய. ஸோ அவங்க பசங்களோட பேரை நம்ம வாசிச்சிடலாம். தொடர்ந்து ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரனாகிய புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபியேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரெமத்சியேசர், யோஸ்பெகா, மலாத்தி, ஒத்தீர், மகாசேத் என்பவர்களுமே. படிக்கிறப்ப அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பேர்கள் இருக்குது. ஆனால் இத்தனை பேர்களும் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு பைபிளை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம்ல இது எல்லாம் யார் ஏற்படுத்துறதுன்னா தாவீது அந்த ஒரு ஆலயத்தில் பாடல் பாடக்கூடிய காரியத்துக்காக இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி நின்று எழுதி கொடுத்த விஷயங்கள் தான் இத்தனையும். ஸோ தாவீதுக்கு எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற விஷயம், அது பாடல் பாடி மகிமைப்படுத்துகிற விஷயம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்குன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் சொன்னாங்களே, இதுலேருந்து ஒரு குரூப்பை பிரிக்கிறார் பாருங்க. அடுத்து 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராய் இருந்தார்கள். என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த 4000 பேர் செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த 4000 பேரில் பாடல் பாடக்கூடிய திறமை, நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கிறவங்க எத்தனை பேருன்னா 288 பேர். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. திரும்ப சொல்கிறேன், பாடல் பாடுறதுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க? 4000 பேர் செலக்ட் பண்ணாங்க. அந்த 4000 பேரில் நல்லா பாடல் பாடக்கூடிய, தலைமை ஏற்று பாடல் பாடக்கூடிய எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 288 பேர் அப்படிங்கிறாரு. அடுத்து அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணக்கனும் சரி சமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டுக் கொண்டார்கள். என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. சிறியவன், பெரியவன், ஆசான், மாணக்கன், இவன் எல்லாத்தையும் பிரித்து அவங்க எப்படி இருக்காங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு போடுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா 24ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா எப்படி ஆசாரி ஊழியம் செய்ய வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சீட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த எங்கேயும் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடக்கூடிய விஷயத்துலையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு போட்டு எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ன் வரப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊழியத்துக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லா பார்த்தோம் இல்லைங்களா, காலையிலையும் செய்யணும், மாலையிலையும் செய்யணும். எப்பப்பெல்லாம் பண்டிகைகள் வருதோ அப்போ எல்லாமே யார் முன்னிருந்தால் செய்ய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடல் பாடம். இப்போ நம்ம கன்வென்ஷன் நடத்தினா கூட எல்லாரும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பொறுமையாக வரலாம். ஆனால் யார் ஃபஸ்ட்டில் வரணும் தெரியுங்களா? கொயர் பாடுறோம். கொயர் பாடுறவங்க என்ன பண்ண முடியும்னு எங்கேயுமே ஓடி ஒழிக்க முடியாது. எப்பவுமே முன்னால் இருக்கணும். முன்னால் இருந்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும், அவங்க தான் என்னதுன்னா என் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை இப்போ யார் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட இதில் இருக்கிறவங்க அந்த ஒரு பாடல் பாடக்கூடியவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு சார்ட்டில் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். ஆலயத்தின் வேலை விசாரிக்க 24,000 பேர்,
தலைவர்கள் மணிக்கார 6000 பேர், வாசல் காக்கிற 6000 பேர், 4000 பேர், துதி சேர்க்க எத்தனை பேர்னா 4000 பேர். இந்த 4000 பேர்த்துல கிளியரா சொல்லிட்டாரு 288 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடல் பாடக்கூடிய அந்த திறமை இருக்கு. அப்போ மிச்சம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3718. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக், கரெக்டாக வரமாட்டேங்குது. 3718. 3718 பேர் எத்தனை கோத்திரம்? நீங்கள் அந்த 24ஆம் அதிகாரத்தை படிச்சிருந்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிவிஷனாக பிரிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்னா 30 நாள். 30 நாள் எத்தனை முறை வரும்னா 2 முறை வரும். அப்போ எத்தனை மாதம்? 12 மாதம்னா எத்தனை முறை வரணும்? 24 முறை வரணும். அப்போ 24 நாள் டிவைட் பண்ண எவ்வளோ ஆச்சுங்க? 155 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னுக்கு உள்ளே போவாங்க. அது போக 288 பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டுப்பாங்க. ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் குழுவினர் அங்கே வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் நியமித்திருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய விஷயத்துக்கு நியமித்திருந்தாரு. இதை தான் பின்னாடி சாலமோனும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 25ஆம் அதிகாரத்தில் பின்னாடி வாசிச்சிங்கன்னா நிறைய பேர்கள் வரும். எப்படி அந்த முறைமையை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 9லேருந்து 31 வசனங்கள் வரைக்கும் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த முறைமையை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக ரெக்கார்டாக இருக்குது. அதைத்தான் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முறைமை யாருக்கு வரணும், 2ஆம் முறைமை யாருக்கு வரணும் அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணிட்டான்னு பார்த்தா 24 முறைமை அதுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு எடுத்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த முறைமைகள் எல்லாம் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முறைமை வரப்போ அவங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஆலய பணிக்கு போய் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதும் லேவியர்கள் கொண்டு இசைக்குழுவாக பிரித்து வச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும். என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா மொத்தம் எத்தனை பேர் ஆலயத்தோட வேலைக்கு போகிறாங்கன்னு பாருங்க. 24,000 பேர். 24,000 பேர்த்துக்கு டர்ன் பிரித்தாங்க. 24,000 பேர்த்துக்கு டர்ன் பிரித்தா எத்தனை பேர் போகிறாங்க? 24 பிரிச்சிங்கன்னா எத்தனை பேர்? 6,000 பேர் 15 நாளைக்கு. 15 நாளைக்கு எத்தனை பேர் உள்ளே போவாங்க வேலை செய்யறதுக்கு? 6,000 பேர் போவாங்க. இது போக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல் காக்கிறவங்க, அடுத்த மியூசிஷியன்ஸ், இத்தனை பேரும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய பணிக்கு உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பாடல்களும் பாடினாங்களே அதில் ரொம்ப ஹைலைட்டான ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாப்பை குறித்து பார்க்காம இந்த பாடத்தை தாண்டி போகவே முடியும். ஏன்னா இசையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அடுத்தபடியாக அதிக பாடல்கள் யார் பாடிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆசாப் பாடிக்க. அவரை மட்டும் ரெஃபர் பண்ணி ஒரு பாடமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஆசாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இசையில் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா நாட்டம் காமிச்சிருக்காரு. காமிச்சது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா பாடல்கள் நிறையா என்ன பண்ணிக்கார் பாடிக்கிறாரு. தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிக்காருங்களா சொல்லிக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் ரொம்ப முக்கியமாக சங்கீதத்தில் 74ஆம் சங்கீதம் 7 முதல் 8 வசனங்கள். 74ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்தூளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். இப்போ இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் பண்ணாரு. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இதுவும் என்ன தெரியுதா ஒரு தீர்க்க தரிசனம் தான். 74ஆம் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் தான். யாருக்கு அகேன்ஸ்டாக சொல்லப்பட்டதுன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக சொல்லப்படும். இந்த விஷயத்தை குறித்து ரெஃபரன்ஸ் யாரும் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எரேமியாவும் சொல்கிறார். பாருங்க, எரேமியா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்னியினால் சுட்டெரித்து போட்டான். இந்த விஷயம் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ராஜா சிதேக்கியாவோட காலத்தில் இவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறி முடிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு இருந்த பாடகர்கள் பாட்டு மட்டும் இல்லை என்ன பண்ணிக்கிறாங்க, தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் சங்கீதம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 22ஆம் சங்கீதம் எதை படிச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ரேன்சம். ஸோ சங்கீதங்களில் பாடல்கள் மட்டும் இல்லை, என்ன இருக்கு,
தீர்க்க தரிசனங்கள் நிறையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஆசாப் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஒன்று மட்டும் நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறதுனால இது ஒன்று மட்டும் ரெஃபரன்ஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், சவுல் இருக்கிறாரு இல்லைங்களா? சவுலை சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார், நீ போய் பார்க்குறப்போ உனக்கு எதிராக யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதையும் நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு பெலிஸ்தரின் காணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த ரெஃபரன்ஸ் ஏன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கண்டிப்பா ஒரு மியூசிக் பேண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுலோட காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி போவார். அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடல் குழுவினர் என்ன அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸாக பார்த்தோம். இதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து பார்க்காம பாடல் காரியங்கள் பேசவே முடியும். அந்த அளவுக்கு விஷயங்கள் யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் பாடிக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை நம்ம டைரக்டாக வசனத்திலே பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. பாருங்க, அவர் எத்தனை நீதிமொழிகள் சொல்லியிருக்கிறாரோ? 3000 நீதிமொழிகள் சொல்லியிருக்கிறாரு. அவரை பாடின பாட்டு மட்டும் எத்தனை இருக்காமோ 1005. ஸோ அவங்க வாழ்நாட்களில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்னா அவர் எவ்வளோ தூரம் அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்? ஒரு 3000 நீதிமொழிகள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொன்னாலுமே 10 வருஷம் மினிமம் இருக்கு இல்லையா? சிம்பிளாக கால்குலேட் பண்ணால். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் எதுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறாருன்னா இந்த ஒரு காரியங்களுக்காக டெடிகேட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், பாட்டு. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் ஒரு பாட்டுனாலும் எத்தனை விஷயம் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் அவர் வாழ்க்கையில் பாதி விஷயம் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக செலவு பண்ணிக்கிறார். இது மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சுன்னா ராஜ்யபாரம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் ஏன் அவரால் பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு கொடுத்த ஞானம். இருக்கிற மனுஷங்கள்லேயே அதிக ஞானவான் யார்? சாலமோன். அதனால இயேசு கிறிஸ்து கூட ரெஃபர் பண்ணுறப்பன்னா சாலமோனிலும் பெரியவர் அப்படின்ற. சாலமோனுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அறிவில் பெரியவங்க யாரும் இல்லை. அதுக்கப்புறம் யார்தான் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லணும். அதனால தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருது. இவர் பாடின இத்தனை விஷயங்கள்லையும் நமக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதங்கள் எத்தனை தெரியுங்களா? 2 தான். 72ஆம் சங்கீதம், 127ஆம் சங்கீதம். இது 2 தான் சாலமோன் பாடினது சங்கீதங்கள் புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மிச்சதெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சாலமோனை குறித்த ஒரு ஹைலைட்டும் நம்ம வசனமாக படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அங்க அந்த தேசத்துல இருந்த எல்லாத்த விட யாருடைய ஞானம் பெருசா இருக்கு? சாலமோனுடைய ஞானம் பெருசா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஞானவான். இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா தேவன்கிட்ட இவர் கேட்ட அந்த விஷயம் இருக்கலே உன்னதமான விஷயத்தை இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட கேட்டார். கேட்டதுனால என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எல்லாத்த காட்டிலும் ஞானவான யாரை ஏற்படுத்திட்டார் பார்த்தீங்கன்னா சாலமோனை ஏற்படுத்திட்டாரு. இந்த ஒரு ஞானம் தான் அவர் எந்த விஷயத்தை பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பாடல்களாகவும் நீதிமொழிகளாகவும் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 31ஆம் வசனம். அவன் இஸ்ராயேலாகிய ஏத்தானிலும் ஏமான் பல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. பாருங்க, ஞானவானா இருந்தாரு. எல்லா தேசத்துல இருக்கிறவங்களும் யாரை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க? சாலமோனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவருடைய ராஜ்யபாரத்தை குறித்து நம்ம எல்லாமே தெரியும். ஏற்கனவே சகோதரன் வந்துட்டார் பார்த்தீங்கன்னா பாடமாக எடுத்துட்டார். அவர் கட்டின ஆலயமாகட்டும், அவர் வீட்டில் சாப்பாடு செய்கிற விதமாகட்டும், அவர் அந்த ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற விஷயமாகட்டும். அவர் ஃபஸ்ட்டு நியாய தீர்ப்பு நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஒரு குழந்தையை கொண்டு வருவாங்க. குழந்தைய கொண்டு வரணும், யாருடைய அம்மா வந்து அந்த பையனுக்கு குழந்தை அப்படின்றது, யாருடைய தாய்க்கு குழந்தை அப்படிங்கிறத கிளியராக சொல்லுவார். அந்த அளவுக்கு ஞானவான் என்னவர் பார்த்தீங்கன்னா சாலமோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஞானம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த விஷயம். ஸோ எல்லாத்த காட்டிலும்
ரொம்ப ஞானமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கடுத்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகம் குறித்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புஸ்தகத்தை ஒரே ஒரு சார்ட்டாகவே நான் போட்டுட்டேன், பார்க்கலாம் பாருங்கள். சங்கீதங்களை இவ்வளோதான் ரெஃபரன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவீது பாடின சங்கீதங்கள் மட்டும் எத்தனை தெரியுங்களா? 73. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 12 கூட இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னும் 12 சங்கீதங்கள் கூட தாவீது பாடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெஃபரன்ஸ் கிளியராக இருக்கிறது என்னென்னா 73 சங்கீதங்கள் யார் பாடிக்கான்னா தாவீது பாடிக்காரு. அடுத்து அவருக்கு அடுத்து ஜாஸ்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாப் எத்தனை பாடிக்கான்னு பார்த்தீங்கன்னா 12. அதுக்கடுத்து அவருடைய டீமில் இன்னொருத்தர், அதாவது அந்த 3 பேர் தான். அது கோரா எத்தனை பாடிக்கான்னு பார்த்தீங்கன்னா 11 சங்கீதங்கள் பாடிக்காரு. அதோட ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளது. மொத்த சங்கீதங்கள் எவ்வளோங்க? 150. 150ஓட ஸ்பிளிட் அப் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 50 சங்கீதங்கள் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யார் இதை வந்து பாடுனாங்கிற ரெஃபரன்ஸு எங்கேயுமே இல்லை. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 50 சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க. அடுத்து மைனர் கான்ட்ரிபியூஷன் சில ரொம்ப கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய சங்கீதம் 2 இருக்கு. அடுத்து மோசேயோட சங்கீதம் எத்தனைங்க? 1 தான். அது எத்தனை சங்கீதம்? 90ஆம் சங்கீதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் சங்கீதமும் யார் பாடிக்கலாம் அப்படின்னா மோசே பாடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ரெஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏத்தான், ஹீமான் இவங்களும் வந்து இந்த பாடல் குழுவில் இருக்கிறவங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கீதங்கள் பாடிக்காங்க. இதோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சங்கீதங்கள் மொத்தம் 150. 150ஓட ஸ்பிளிட் அப் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் சங்கீதங்களில் இவ்வளோதான் விஷயமா அப்படின்னா இல்லை, இன்னும் ஜாஸ்தி அந்த ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சங்கீத புஸ்தகத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. அது எப்படி போய் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பாடக்கூடிய, அதாவது இந்த பாட்டு கற்றுக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள கொடுத்து கேட்டிங்கன்னா கிளியராக சொல்லுவாங்க இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் இருக்குது. அப்படி நுணுக்கமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம அடுத்து கடந்து போகலாம். பாருங்கள், மஸ்கில் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்கள் சங்கீதங்களில் அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இப்போது 32ஆம் சங்கீதம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலில் மஸ்கில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சங்கீதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் காட்லினஸ், எப்படி கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய சங்கீதங்கள் தான் அந்த சங்கீதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ மஸ்கில் அப்படிங்கிற வேர்டு அந்த டைட்டிலுக்கு மேலே வந்துருந்துச்சுன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த சங்கீதம் எதுக்கு அப்படின்னா காட்லினஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எத்தனை சங்கீதங்கள் இருக்குன்னா 32ஆம் சங்கீதம், 44, 45 சொல்லி அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் வேணால் பைபிள் கையில் வச்சுருந்து எடுத்து பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே மஸ்கில் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ அந்த மஸ்கில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சங்கீதம் எதுக்காக பாடப்பட்டிருக்கு அப்படின்னா காட்லினஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க மிகிட்டாம் அப்படிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணால் தாவீதோட ப்ரேயர். அதாவது எப்பப்பெல்லாம் அவரோட மிகப்பெரிய ஒரு ஆபத்துலேருந்து மீண்டு வந்தாரோ அப்போ பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயரை வந்து மிகிட்டாம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த 16ஆம் சங்கீதம் 56லேருந்து 60 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பைபிள் வச்சுருந்தா ரெஃபர் பண்ணிப்பாங்க, இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மஸ்கில், அதே மாதிரி மிகிட்டாம், இந்த மாதிரி எத்தனை நொட்டேஷன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 வகையான நொட்டேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சங்கீதங்களில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா மஸ்கில் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னா இது மாதிரி 11 வேர்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 11 வேர்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாத்தையும் நான் போடலை, 2 விஷயங்கள் மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்து சங்கீதங்களில் இன்னொரு விஷயம் என்ன வேணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலா. இந்த சேலாங்கிற வேர்டு சங்கீதங்கள் 73 முறை என்ன வேணுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த சேலா அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னா பாடல் பாடக்கூடியவங்க எப்படின்னா ஒரு பவுஸ் அண்ட் சிங், அதாவது அந்த இடத்துல நிறுத்தி அடுத்து ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேர்டு கொடுக்கப்படும். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், சேலான்னு போட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம், சங்கீதங்களை குறித்து படிக்கலாம். நானே படிச்சுட்டுங்களா? Psalms 150 names 9 types of musical instrument to be used in praise of God. அதாவது பார்த்தீங்கன்னா
சங்கீதங்களில் 150 சங்கீதங்களில் எத்தனை வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 9 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. 150 சங்கீதங்கள்லையும் 9 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு பாடல்களை கம்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்க அந்த ஒரு அதாவது அந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறதும் கீழே இருக்குது. சோஃபார் இதெல்லாம் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கூகுளில் அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த கிம்பல்ங்கிறது அந்த கிண்ணறம், அடுத்த ட்ரம்பட்டுங்க நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் யூஸ் பண்ணி தான் சங்கீதங்கள் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு சங்கீதம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்கீதம் 137. 137ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாருங்க, இந்த ஒரு சங்கீதம் எதை குறித்து பாடப்பட்டிருக்குதுங்களா? கிளியரா சொல்லுது, பாபிலோன் ஆறுகள் அருகே. ஸோ பாபிலோனோட கேபிட்டிவிட்டிக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா எதை நினைச்சு அழுவாங்க அப்படின்னா சியோனை நினைச்சு அழுவாங்க. அப்படிங்கிறத இங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னதை இங்க சங்கீதங்கள் என்ன வைக்குதுன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு தொடர்ந்து நம்ம படிக்கலாம். அதில் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்க எப்படி பாடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனங்கசந்து சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ இங்கே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, பாடலாக பாடி வச்சிட்டாங்க. அது பின்னாடி என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை தான் நம்மளும் பார்த்தோம். சங்கீதம் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் கொடுத்ததான விஷயங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாடல்களாக பாடப்பட்டிருக்கு. இதே மாதிரி வேற ஏதாச்சும் இருக்குங்களா? இஸ்ரேலோட அந்த முற்றுகை 89ஆம் சங்கீதங்களா? 89ஆம் சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தை 83 யார் யாரெல்லாம் வந்து முற்றுகை போடுவாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெஃபரன்ஸாக கொடுக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எல்லா காரியங்களும் சாலமோனுக்கு அப்புறம் எது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. ஏன்னா இடையில ராஜாக்கள் நிறைய மாறினாலும் அவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமாக நடந்தாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் எசேக்கியா ராஜா குறித்து சொல்கிறப்போ இவன் தாவீதின் வழியில் என்ன பண்ணான் நடந்தான்னு சொல்லி ரெஃபரன்ஸே இருக்கு. ஸோ அதனால அவர் காலத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்க தொடங்கினது. பாருங்க, இப்ப எசேக்கியா ராஜா ஒரு பலி செலுத்துறாரு. பலி செலுத்த போறப்போ எங்க ரெஃபர் பண்றாங்க? தாவீது ஏற்படுத்தின விஷயத்த அவங்க என்ன பண்ணதுங்க மாற்றவே இல்லை. எப்படி தாவீது ஏற்படுத்தி வச்சாரோ அந்த விஷயத்தை அப்படியே மாற்றாம எசேக்கியா ராஜா வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ பலி செலுத்த போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஒரு பாடல் பாடிக்கிறாங்க. ஒரு பூரியில் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊதி தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பலிகள் செலுத்தக்கூடிய விஷயங்கள் ராஜா அங்கே எசேக்கியா ராஜா செஞ்சிருக்கிறாரு. படிச்சு முடிச்சுங்க சிஸ்டர். கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தீரு மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பணிந்து கொண்டிருந்தார்கள். ஸோ அப்போ ராஜாக்களுடைய காலத்தில் இசைக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க ஆராதிக்கக்கூடிய விஷயங்களை எதன் வழியாக பாடிக்காங்க, எதன் வழியாக தான் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாக பாடி மியூசிக்காக கொண்டு வந்து தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவனை மகிமை படுத்தக்கூடிய காரியங்களை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சித்த நேரம் இசைக்கலைஞர்கள், இஸ்ரேல் இசை கலைஞர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி அந்த இசை உள்ளே வந்துச்சு, என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு, எப்படி அந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, சங்கீதங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் இதில் நமக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு ஒரு பாடம் இல்லாமல் எந்த ஒரு சப்ஜெக்டும் நம்ம முடிக்க முடியாது. ஸோ நமக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி மகிமைப்படுத்துறதுக்கு பாடலெல்லாம் நம்ம பாடுறது
இல்லைங்களா? ஆராதனையில் ஒரு பாட்டு பாடுறோம், ஆனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா பாடுறோம். அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா வசனம் படிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. கிளியரா சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு இதெல்லாமே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லிட்டு எங்க வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் உங்களோட இருதயத்தில் வச்சுக்கோங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அதிகமாக என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக நடக்க வைக்கும். ஸோ ஒரு சங்கீதம் பாடுறது அன்றைக்கி எப்படி பாடினாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு என்ன ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா வாயால் பாடி என்ன ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. அது இப்போ அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருதயத்துக்குள்ள இருக்கணும். இருதயத்துக்குள்ள ஏன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்குற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நடக்கைகளை காமிக்கணும். இப்போ தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம பாடல் பாடியெல்லாம் காமிக்க போகிறோம். எப்படி காமிச்சிட்டுக்கிறோன்னா வாழ்ந்து காமிக்க போகிறோம். இப்போ வாழ்ந்து காமிச்சு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளிப்படுத்த போகிறோம். அதுக்கு எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் வேணும், கீர்த்தனைகள் வேணும், ஞான பாடுகள். இதெல்லாம் எங்கே இருக்கணுமாமா? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணுமாமா. இருதயத்துக்குள்ள இருந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடணும். அப்படின்னா அது மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிற மாதிரி வாழ்ந்து காமிக்கிறது தான் இங்கே விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப யாரை ரெஃபரன்ஸா சொல்றோம்னா இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீங்க என்ன பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரி. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் யாருனால கிடைக்கப்பட்டுச்சுன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா கொடுக்கப்பட்ட விஷயம் இப்போ நமக்கு வந்திருக்கு. இந்த விஷயங்களை எப்படி சொல்லணுமாமா? சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் மூலம் என்னன்னா புத்தி சொல்லி உங்களோட இருதயத்தில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. ஸோ வாயில பாடி கீர்த்தனம் பண்றது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த விஷயம். அது நமக்கு இப்போ இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா அதன் பிரகாரம் என்ன பண்ணணும், வாழ்ந்து காமிக்கக்கூடிய விஷயம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம் கூட படிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நான் கிளியரா சொல்றேன். உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, சங்கீதம் பாட கடவன். ஸோ ஒருத்தர் சந்தோஷம் வந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆயிடுவாரு. அவரே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ துன்பம் வரும்போது ப்ரேயரும், சந்தோஷம் வரும்போது என்னென்னா சங்கீதம். அடிக்கடி நம்மளும் சப்ஜெக்டில் இருக்கோம், சந்தோஷம் வந்தால் சங்கீதம் அப்படி. ஸோ சந்தோஷம் வந்து சங்கீதம் பாடுறதுங்கிறது இது எதுக்குன்னா எல்லா விஷயமுமே எதற்கு நேராக இருக்கணும் அப்படின்னா இந்த சந்தோஷம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி இது யார் அனுமதிக்கிறார் அப்படின்னா தேவன் அனுமதிக்கும். அந்த ஒரு மகிமை யாருக்கு தான் போய் சேரணும்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி யார் அனுமதிச்சு தான் வருதுன்னா தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு அனுமதிச்சு வர்றதுனால தான் அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நேராக செலுத்தணும் அப்படிங்கிறதா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒருத்தர் பாருங்க, ரொம்ப சந்தோஷம் வருது எந்த காலத்தில் அப்படிங்கிற பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம், ஒரு வசனம் முன்னாடி படிச்சோம்னா கஷ்டம் வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷம் வந்தா சங்கீதம் பாருங்க. இவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு பாட்டு வருது? அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, இந்த சூழ்நிலையை அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க. இது யாருக்குன்னா இந்த கஷ்டம் யார் நிமித்தமா வந்திருக்குன்னா எனக்கு நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறப்போ எனக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. இது எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணல, ப்ரேயர் பண்ணல, என்ன பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படியே நம்மளே அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ நமக்கு சந்தோஷம் வருதுன்னா துக்கம் வருதுனாலும் சந்தோஷம் வருது யாரால் அனுமதிக்கப்பட்டிருக்கு, தேவனால். அப்போ ஒரு கிறிஸ்தவ நிமித்தம் ஒரு துன்பம் வருதுன்னா நம்ம அதை எப்படி பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா பார்க்கணுங்கிறது தான் இங்கே பவுலும் சீலாவும் என்ன பண்ணிக்காருந்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் தான் இருந்துச்சே ஒழிய துக்கம் என்ன இல்லை
எந்த விதத்தையும் வரல. பாருங்க, ஒரு காவலில் காலும் கட்டியாச்சு, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக பாடுறாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க எவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஏற்றுக்கும். அவங்க மனசுக்குள்ள சந்தோஷமாக ஏற்றங்காட்டி தான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாடல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பாடல் பாடக்கூடிய கொயரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நமக்கு பாட்டு தேவையா? நம்ம பாட்டு பாடணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடணும். பாட்டு பாடினா தான் நம்ம ஓட்டத்தை என்ன பண்ண முடியும் தெரியுங்களா? உறுதி செய்ய முடியும். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்களா? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யோவான் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொண்டவர்கள் எங்கே நிற்கிறாங்களாமா? கண்ணாடி கடலில் நிற்கணும். ஸோ அந்த ஜெயம் கொண்டவர்கள் எதுக்கு ஜெயம் கொண்டிருக்காங்களாமா? மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அது முக்கியம். ஸோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய விஷயத்துலேருந்து வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னாருங்களா, ஜெயம் கொள்கிறவனோ நான் எப்படி ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்தனோ அதே மாதிரி ஜெயம் கொள்றவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடு கூட என் சிங்காசனம் உட்காருவாங்கன்னு சொன்னாங்களா. அந்த குரூப் தான் யார் தெரியுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாமா, ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்திலேருந்து ஜெயம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களாமா, இங்கே நின்றுக்கிறாங்களாமா. அவங்க கையில் நின்றுக்குங்க சுரமண்டலம் இருக்கு. அடுத்து 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். என்ன பாட்டு பாடுறாங்க? ஜெயம் கொண்டு வரவங்க மோசேயினுடைய பாட்டும் ஆட்டுக்கூட்ட பாட்டும். இப்போ நமக்கும் தேவையான பாட்டு என்ன தெரியுங்களா? இந்த 2 தான். மோசேயினுடைய பாட்டு, ஆட்டுக்குண்டு. அங்கே எப்படி ஜெயம் கொண்டு நிற்கிறவங்க இந்த பாட்டை பாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஜெயம் கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க. என்ன பாட்டு பாடணும்? மோசேயினுடைய பாட்டும் ஆட்டுக்கூட்டனர். அது என்ன மோசேயினுடைய பாட்டு ஆட்டுக்கூட்டனர் பாட்டு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லலாம். பாருங்க, மோசேயினுடைய பாட்டுன்னா நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்கள். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் மோசேயினுடைய பாட்டு தான். அடுத்து புதிய ஏற்பாடு அன்பின் பிரமாணம். அது யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ரான்சம் கொடுத்து என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மீட்டெடுத்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த 2 பாட்டும் நமக்கு என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியம். இப்போ அனுதினமும் இந்த பாட்டை நம்ம கேட்குறோங்களா இல்லையா? கேட்குறோமா? எப்படி கேட்குறோம்? சப்ஜெக்டாக கேட்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இப்போ பாருங்கள், இந்த லாக்டவுனில் 70 நாளும் நம்ம என்ன பாட்டு தான் கேட்டிருக்குதுங்களா? மோசேயினுடைய பாட்டும் கேட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டும் கேட்டிருக்கோம். அப்போ ஒரு நாள் நம்ம சப்ஜெக்டை மிஸ் பண்ணோம்னா நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம்? ஒரு கீர்த்தனை மிஸ் பண்ணிட்டோம். அப்போ கிளியராக ரெஃபரன்ஸ் இருக்குது. மோசேயினுடைய பாட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டும் தான் இங்கே சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா? ஒரு பாடமாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நான் இந்த பாடத்தை மிஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்? அங்கே பாடக்கூடிய பாட்டில் ஒரு கீர்த்தனை நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? மிஸ் பண்ணேன். நான் ஒரு இதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் என்னங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடங்கள்லையும் இருக்குது. இந்த பாடங்கள் எல்லாமே எதற்கு நேரம் நம்மளை கொண்டு போகுது? எல்லா பாடங்களையும் கடைசியாக நம்ம என்னது பார்த்து முடிக்கிறோம்? நமக்கான பாடம் கேட்ட முடிக்கிறோம். அப்போ பாடங்கள் கேட்டால் நமக்கான பாடம் இருக்குல்ல? அப்போ அந்த நமக்கான பாடத்தை ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த 70 நாளில் 70 பாடம் இருந்துட்டு 70 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம்னாலும் 70 விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 70 விஷயத்தையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாட்டு நமக்கு என்ன ஆகாது? கண்டிப்பாக மறக்காது. இது பாட்டை நம்ம எப்போ மறக்க தெரியுங்களா? அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இருந்தால் நமக்குள்ளே என்ன ஆகிடும்? இந்த பாட்டு நமக்கு மறந்து போயிடும் சொல்லுவோம். ஸோ அனுதினமும் தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மோசையினுடைய பாட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை கேட்டு பயன்படுறது யார் கையில் இருக்குதுன்னா நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது மட்டும்தானே அப்படின்னா இல்லை. கேட்குற பாட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அனுதின பலிகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிக்கணும். அந்த கேட்குற சத்தியத்தின்படி நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு யார் கூட போக முடியும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட போய் அந்த ஆளுகைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை குறித்து இன்னொரு வசனம் கூட நம்ம பார்த்து இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. கிளியரா சொன்ன சமாதானத்தை கூறி நற்காரியங்களை இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கிறா? நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளை குறித்து என்ன சொல்றேன்னா, ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் இந்த ராஜ்யத்துக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கோம். நமக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது. என்னன்னு பார்த்தோன்னா, மோசேயினுடைய பாட்டு, ஆட்டுக்குடி. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி ராஜாக்கள் இவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாடல் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு விஷயம் இப்போ யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம என்ன ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கோம்? லேவியராகவும் ஆசாரியராகவும் வந்திருக்கோம், ராஜாக்களாகவும் வந்திருக்கோம். அப்போ நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய பாட்டும் வேணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாட்டும் வேணும். இந்த ரெண்டு பாட்டையும் நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களும் செஞ்சோன்னு வச்சுக்கணும். கண்டிப்பாக சொல்லலாம், தேவன் நம்ம அந்த ஒரு ஜெயம் கொண்டக்கூடிய லிஸ்ட்டில் நம்ம பேரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஒரு சப்ஜெக்ட் கூட நமக்கு இசைக்கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த விஷயங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு பலிகளை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக சென்று முடிக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கணும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் இசைக்கலைஞர்கள், இஸ்ரேலின் இசைக்கலைஞர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சப்ஜெக்ட் ஆரம்பித்து முதலாம் உலகத்திலிருந்து இசை இருந்திருக்கு, அந்த இசை எதுக்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொன்னார். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக மியூசிக்கில் இருந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது. இப்போ தாவீது இசைக்கலைஞர் அப்படிங்கிற ஒரு ட்ரூப் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள கொயர் பாட வச்சு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். அவர் பாடின பாடல்களும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாடல்கள் பாடும்போது அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்ம படித்த எல்லா விஷயமும் ஆரம்பத்திலேருந்து முதலாம் உலகத்திலேருந்து இசையை பற்றி நம்ம படித்த எல்லா விஷயமுமே அதிகமாக பாடல்கள் வழியாக வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொயர் இல்லையா, கொயர். ஸோ கொயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாடுவதுக்கு பேர் தான் கொயர் இல்லையா. இப்போ நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணிருக்கோம்னா கொயர் தான் படிச்சுட்டு இருக்கோம். காலையில் பாடின கொயர் இல்லை, நம்ம எல்லாருமே கொயர் தான் பாடிட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே பாட்டை இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா, மகிமையடைந்த சபை பாடிட்டு இருக்கிற பாட்டு இல்லையா. என்ன பாட்டுன்னா மோசேயின் பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. பாஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் காட், ஃபியூச்சர் ஒர்க் ஆஃப் காட், இந்த ரெண்டையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாடுறாங்க. இன்னைக்கு நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். மற்ற ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லும்போது தேவன் செய்த பழைய ஏற்பாட்டில் செஞ்ச மகத்துவங்களையும் சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள நடக்க போகிற நல்ல செய்திகளையும் சொல்கிறோம். அதான் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. இந்த பாட்டை பாடும்போது ஒரு கொயரா இருந்து பாடுறப்ப என்ன முக்கியமான விஷயம் இங்கே தேவைப்படுது? தனியாக பாடுறதுக்கும் கொயரா பாடுறதுக்கும் என்ன முக்கியமான விஷயம் தேவைப்படுதுன்னு கேட்டேன். ஒன்னஸ், கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கோஆர்டினேஷன். ஸோ அப்போ கொயர் அப்படிங்கிற விஷயத்தை தாவீது ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது அந்த கொயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி பாட்டு பாடுவாங்கன்னா, தன் கூட இருக்கவங்க எப்படி பாடுறாங்களோ அதை கவனித்து அதுக்கு மேட்ச் பண்ணணும் அவங்க பாடுறத. அதே சமயம் இசை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய இசையோடையும் மேட்ச் பண்ணணும். அப்போ இந்த கொயர் பாட்டு பாடுறவங்க எப்படி எதெல்லாம் கவனிச்சுக்கணும்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய இசை, நம்ம கூட பாடுறவங்களுடைய பாடல், இதுக்கு மேட்ச் பண்ணி பாடினா தான் அதுக்கு பேர் கொயர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஊழியங்கள் எல்லாமே பாட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா சந்தோஷத்தோடு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம சந்தோஷத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி செய்யும்போது நமக்குள்ள என்ன தேவைன்னா ஒரு கோஆர்டினேஷன் தேவை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த கொயர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வெளிப்படுத்துது. இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரே பாட்டை தனியாக பாடுறப்ப இருக்கிறத விட கொயராக பாடும்போது நல்லா இருக்குமா அல்லது தனியாக பாடுறது நல்லா இருக்குமா? நம்ம நிறைய பாடல்கள் அனுபவப்பட்டிருக்கோம். நம்ம தனியாக பாடுறதோட கொயராக பாடுறது தான் நல்லா இருக்கு. ஏன் கொயர் பாடுறது நல்லா இருக்கு? தனியாக பாடுறப்ப ஒருத்தருடைய டோன் நல்லா இருக்கும், அது நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதை காட்டிலும் கொயர் பாடும்போது என்ன நல்லா இருக்குன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பாடுறாங்கிறது அங்கே நல்லா இருக்கு. நம்ம கூட அப்படித்தான், எல்லாரும் சேர்ந்து எப்படி பாடணும், ஒரே மாதிரி பாடணும். இந்த ஒரு கருத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம தொடர்ந்து தேவனுடைய வழி நாம் நடப்போம். இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை அனைவர் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.
இன்றைய நாளுக்குண்டான இனிய இறைவன் கீதங்களை வாசிக்க கேட்போம். ஜூன் 14ஆம் தேதி. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இஸ்ரேலர்கள் துன்ப சுமை மிகுதியான போது தேவனிடத்தில் திரும்பினார்கள். அவர்களுடைய இருதயங்களும் கர்த்தரிடத்தில் திரும்பிற்று. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியே கூப்பிட்டவுடன் அவர்களுக்கு இக்கட்டுகளில் இருந்தெல்லாம் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அதுபோலவே புதிய சிருஷ்டியாகிய நாமும் உலகம், மாமிசம், சாத்தான், பாவம், மரணம் ஆகியவற்றின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது மாம்சீக பலவீனங்களிலிருந்து இடுக்கண்களிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து அவரை துதிக்கும் புதிய பாட்டை தந்தருளுகிறார். வாழ்வில் எந்த பிரச்சனையிலிருந்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய உதவி பரத்திலிருந்து வருகின்றதா இருக்கின்றது. நாம் இப்பொழுது படும் கஷ்டங்கள், உபத்திரவங்கள் மூலமாகத்தான் நாம் நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவரோடு கூட கனப்பொழுதில் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படும் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே எல்லாவித உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்து நம்முடைய மாம்சீக திரையை கிழித்து திரைக்கு அப்பால் செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறி அவருக்கு ஒப்பான நிலைமைக்கு செல்வது தேவ காரியம். இக்காரியம் நம்மில் நடைபெற நாம் நம்மை முழுமையும் அவருக்கே தத்தம் செய்வோமாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள மனுமக்களாகிய எங்களை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடும் அன்போடும் சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் சகோதர அன்போடும் வழிநடத்தி வரும் அன்பான பரமத்தாப்பனை மீண்டுமாக உடைய கிருபைக்காகவும் உடைய அன்புக்காகவும் இந்த நாளுக்காகவும் இந்த ஒரு வேலைக்காகவும் இந்த ஒரு சத்தியத்திற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் சகோதரர்களாலும் சகோதரிகளாலும் சேர்த்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தாப்பனை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை நாங்கள் கேட்டு எங்கள் மனதில் நிறுத்தி கேட்ட சத்தியங்களின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஸ்திரமாக மாற்றி அமைத்துக் கொண்டு நீர் விரும்பக்கூடிய வண்ணமாக இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு புதிய பாட்டை பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரீர் இப்படியாக நீர் கொடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்திற்காகவும் இந்த அன்பிற்காகவும் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஈரடிக்கிறோம் தகப்பனே. இவை எல்லாவற்றையும் விட பெரிதாக உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களுக்கு நீர் பலியாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அனுதினமும் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் இதோ தேவரீர் அவருடைய இரத்தத்தை கொண்டு நாங்கள் கழுவக்கூடிய வாய்ப்பையும் தந்திருக்கிறீர் தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்ற நாங்கள் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்காகவும் எங்களுடைய பழைய மனுஷனின்படியும் ஜீவிக்காமல் உம்முடைய சிந்தையின்படியும் உம்முடைய இரக்கத்தின்படியும் உமக்காகவும் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துக்காகவும் இந்த பூமியில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தை தேவரித்தாமே தர வேண்டும் என்று இடத்தில் கெஞ்சுகிறோம். நாங்கள் இடது வலது சாயும் போது நாங்கள் சரியான வழியில் செல்லக்கூடிய பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலை எங்களுக்கு கொடுத்து தேவரித்தாமே நாங்கள் சரியான பாதையில் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதோ தேவரீர் இந்த சத்தியத்தின் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தின்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய தயவுள்ள சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து தேவரித்தாமை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரலாம். அறிவிப்பு வழக்கம் போல் 7:15 நம்ம வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் சத்தியங்கள் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளுக்கு காலையிலேயே அறிவிப்பில் சொன்ன மாதிரி எல்லாரும் தயவு செஞ்சு கேட்டு இதை பயன்பெறுங்க. ஏன்னா சகோதரர் சொன்னது போல் இப்போ யாருக்கும் 80 சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கோம். இந்த லாக்டவுன் பீரியடில் 80மே ஒவ்வொரு நாளும் புதுசாக சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்குள்ள எந்த அளவுக்கு கிரியை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கும். இன்னும் நம்முடைய ஆர்வம் சத்தியத்தை நோக்கி அதிகமாக போகும்போது மட்டும்தான் தேவன் இந்த மாதிரி வழிகளும் தருவார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் சரித்திரத்திலேயே இத்தனை சப்ஜெக்ட் உட்காந்து டெய்லியும் கண்டிப்பாக கேட்டிருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு தூரம் தேவன் நம்ம கொடுத்துருக்காருன்னா அது மிகப்பெரிய கிருபைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட ஒரு சப்ஜெக்ட் கூட தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம 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 கைக்கே சேர்ந்துருக்கு. கிளியரா
நம்ம எடுத்து பார்த்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை தயவு செய்து எல்லா நாட்களிலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குவிஸ் ப்ரோக்ராம்ல மறுபடியும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படியே பங்கு பெறுபவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள வாட்ச் பண்றீங்க தெரியுது. பட் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம். ஆகவே எல்லாரும் அதில் பங்கு பெற்று நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கோஆர்டினேஷனோட நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.